ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 15வது வாரத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை எல்லாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்திய நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே கடவுள் தான் தேர்ந்து கொண்ட ஒரு மனிதரை எப்படிப்பட்ட கஷ்டமான தீய மாயப்படியிலிருந்தும் காப்பாற்ற வல்லவர் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மோசே ஆண்டவரால் காப்பாற்றப்பட வேண்டும், அதை அழிக்க நினைத்தவருடைய இல்லத்திலே அது வளர வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு செய்து அதை மோசேவை பார்வோனுடைய மகள் வழியாக வளர செய்கிறார். அந்த குழந்தையும் தாயிடமிருந்து பிரிக்காமல் தாயின் வழியாகவே அவர் வளருகிறார். இறைவனுடைய திட்டம் அளப்பரியது. அந்த இறைவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அதிலே பயணிக்க நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் மோசே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரால் தன்னுடைய வாழ்வை நடத்தியவர். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்க வேண்டுமானால் இறைவனின் திட்டத்தை அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்து திட்டத்தை அறிந்து கொண்டோம் என்றால் அந்த திட்டத்திலே நாம் நிலைத்திருந்து நம்மால் முடிந்தவரை இறைவனை மற்றவருக்கு அறிவிக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல முறை இறை நற்செய்தியை அறிவித்து மனமாறாத நகரங்களை சாடுகிறார். பெத்சாய்தா நகரே, கொராசி நகரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனென்றால் உங்களிடம் அறிவித்த நற்செய்திகள் மற்ற இடங்களுக்கு நான் அறிவித்திருந்தால், தீர் சீதோன் பகுதிக்கு அறிவித்திருந்தால் அவர்கள் மனம் மாறி சாக்கு உடை அடைந்திருந்து இறைவனிடம் திரும்பி வந்திருப்பார்கள். உங்களுக்கு ஐயோ கேடு. இறுதி நாளிலே கொராசின் பெத்சாய்தா நகர் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகின்ற அந்த தண்டனை மிகப்பெரியதாக இருக்கும் தீர் சீதோனை விட. ஏனென்றால் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, அதை நீங்கள் காதில் வாங்கியும் அதை நீங்கள் பயன்படுத்தாமல் அதை செயல்படுத்தாமல் இருந்திருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் வீணடித்திருக்கிறோம் என்ற இறைவனுடைய வார்த்தையை நம்மதாக்கி கொள்ள வேண்டும். கடவுளுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். இறை வார்த்தையை அனுதினமும் படித்து ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவித்து அவருடைய அன்பிலே நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் கடவுளுக்கு நாம் செய்கின்ற கைமாறு. அதை செய்ய தேவையான வரம் கேட்டு மன்றாடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.